எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரேம்குமார். என்னுடைய சேனல் நேம் வந்து மேத் ஜி அகாடமி. இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்னுடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெளிவாக ஜேஇ மெயின் அட்வான்ஸ் வந்து கிளியர் பண்ண வைக்கணும். அதே மோட்டிவ்க்காக இது ஸ்டார்ட் பண்ண வீடியோ. ஸோ நீங்களும் 100% வாங்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். 1-to-1 இன்ட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் பிலோ நம்பர்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்து காண்டாக்ட் பண்ணி வந்துடலாம். ஓகேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா 2025ல் கேட்ட கொஷின். என்ன கொஷின்னா, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த மாட்லெஸ் பேஸ் கொஷின்ஸில் ஒரே ஒரு ட்ரிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாட் எக்ஸ் டெஃபினேஷன் என்ன? எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கும்போது அதே வேல்யூ, எக்ஸ் லெஸ் தென் 0 இருக்கும்போது மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு இருக்கும்போது 0. அப்போ பிரேக்கிங் பாயிண்ட் என்ன இருக்குது? மாடுலஸ்குள்ளர் என்ன இருக்கோ அதான் பிரேக்கிங் பாயிண்ட். ஈக்குவல் டு 0 போனால் அதான் பிரேக்கிங் பாயிண்ட். இங்கே மாடுலஸ் 2x - 3ல் என்ன இருக்குங்க? மாடுலஸ்குள்ளர 2x - 3 இருக்குது. ஈக்குவல் டு 0 பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வந்து நம்பர் லைனில் ஃபில் பண்ணி ஹோல் ரியல் நம்பரை என்ன பண்ணலாம்? லெஸ் தென் 3/2வும் மோர் தென் 3/2வும் நம்ம என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 3/2ல் என்னென்ன சொல்யூஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 3/2 நம்மளுடைய ஜாப் என்ன? 2x - 3 வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக செக் பண்ணணும். மல்டிப்ளை 2 பண்ணுங்க, 2x லெஸ் தென் 3 கிடைக்குது. இப்போ 2x - 3 லெஸ் தென் 0. அதனால நெகட்டிவாக இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? டெஃபினிஷன் எக்ஸ் லெஸ் தென் 0னா மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி மாட் 2x - 3னா மைனஸ் 2x - 3ன்னு எதலாம். இப்போ 3 - 2x. சேம் வே நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் கிரேட்டர் தென் 3/2 செக் பண்ணுங்க, 2x - 3 பாசிட்டிவ் வரும். இதை கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். சப்ஸ்டியூட் பண்ணால் மாட் 2x - 3 3 - 2x சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 + or - √2 கிடைக்கும். ஆனால் நம்ம செக் பண்ணுறது எக்ஸ் லெஸ் தென் 3/2னால 1 + √2 வந்து மோர் தென் 3/2 வரும். அதனால் அந்த சொல்யூஷன் எடுத்துக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து சொல்யூஷன் வந்து 1 - √2. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தென் 3/2ன்றதுனால சால்வ் பண்ணிங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. -1 + 2√2 வருது, -1 - 2√2 வருது. கண்டிப்பாக செகண்ட் வராது, ஏன்னா இது வந்து நமக்கு வந்து கிரேட்டர் தென் 3/2 வேணும். அதனால் அதை விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய செகண்ட் கேஸில் சொல்யூஷன் யார்? 2 டைம்ஸ் √2 -1. நமக்கு என்ன கேட்குறான்? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் கேட்குறான். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். பாருங்கள், 12 - 6√2ன்னு வருதா? அதுதான் ஆன்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். இது பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஜேஇ மெயின் அட்வான்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு